இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னோட உரையாடுவதற்காக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் நிறுவன தலைவர் திரு பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வாழ்க சார். திராவிடர் விடுதலை கழகத்தின் ஃபரூக் கோவையில படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள், இரண்டு மூன்று இளைஞர்கள் சரணடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பொதுவாக இஸ்லாமிய அடிப்படையில் இதை பார்ப்பதாக இருந்தால் ஒருவர் பிறப்பில் முஸ்லீமாக முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டாதான் முஸ்லீம். முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்தவர் முஸ்லீம் ஆகலாம், முஸ்லீமுக்கு பிறந்தவர் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒரு ஃப்ரீடத்தை எங்க மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. குர்ஆன் வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த அடிப்படையில் ஒருவர் முஸ்லீமுக்கு பிறந்து அவர் கடவுள் மறுப்புன்னு போனாரேயானால் அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதற்கான தண்டனை இறைவன் மறுமையில் கொடுப்பார் என்று நாங்கள் நம்பணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மதம் மாறி போனாலும் சரி, இஸ்லாத்தை எதிர்த்தாலும் சரி, வேற கருத்து சொன்னாலும் சரி, அதற்காக வேண்டி அவரை போய் படுகொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்ப இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது யாரை படுகொலை செஞ்சாலும், அவர் திராவிட கழகத்துக்காரராக இருக்கட்டும், ஒரு இந்துவாவே இருக்கட்டும், இந்து முன்னணிக்காரராகவே இருக்கட்டும், அது சட்டத்தை கையில் எடுத்து போய் ஒருத்தர் கொலை செய்வார்களேயானால் அது கண்டிக்கத்தக்கது. இஸ்லாம் ஒரு காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்களும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்று ஒரு மாத காலம் இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சென்றோம். அந்த வகையில் இது கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல், யார் செஞ்சிருந்தாலும். இப்ப சில முஸ்லீம்கள் சரணடைந்திருக்கிறார்கள், ஒரு 2 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை நம்ம பார்த்தோமேயானால் இவங்க யாரும் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களும் இல்லை. சின்ன பெரிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. ஒரு அமைப்பு ரீதியாக நாட்டில் இருக்கக்கூடிய அதுல ஒரு கிளை அளவில் செயல்படக்கூடியவர்களாகவோ ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டவர்கள் கிடையாது, தனி நபர்கள். அதுபோக அவங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள், இந்த கொலை செய்தவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்கிறார்கள். நண்பர் என்ற அடிப்படையில் தான் தொலைபேசியில் அழைத்த உடனே சென்றாரு அப்படிங்கிறாங்க. இப்ப தொலைபேசியில் அழைத்தால் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொலையாளிகள் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் இவருக்கு மத்தியில் உறவு இருந்திருக்கு, உறவு நட்பு இருந்திருக்கு. அப்ப அந்த வகையில் உள்ள ஒரு கொலையாக இது நடந்திருக்கிறது. இந்த காரணம் இருக்கலாம், மதத்திற்காகவும் அந்த மாதிரி கடவுள் மறுப்பாளர் ஆயிட்டார என்பதற்காகவும் சில பைத்தியக்காரங்க இருப்பாங்க, எங்க சமூகத்திலையும் சில பேர் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் யாரும் இதை ஆதரிக்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஃபாரூக் என்பவர் நாடறிந்த ஒரு நாத்திகரும் கிடையாது. அந்த கோவையில் இந்த கொலை செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய பேரை மீடியாக்களுக்கு தெரிய வருகிறது, எங்களுக்கே தெரியும். அப்ப ஒரு உலக அளவுல பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு முஸ்லீம்கள்லாம் ஒரு கொந்தளித்து அப்படிங்கிற மாதிரியான உள்ளவர் இல்லை. அவர் அளவில் நாத்தியத்தை கடைபிடித்த ஒருவராக இருக்கலாம், கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கலாம். இருந்துட்டு போகட்டுமே என்றுதான் எங்க சமூகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் கடவுள் மறுப்பாளர் டிக்ளேர் பண்ண பிறகு கூட அவருடைய மரணத்திற்கு பிறகு எங்க இஸ்லாமிய முறைப்படி அவர் அடக்கம் செய்யறாங்க. ஜமாத்துகள் அவர் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இவர் கடவுள் மறுப்பாளர், நாங்க இவர் அடக்கம் செய்ய முடியாது என்று கூட அவங்க சொல்லல. அப்ப முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டிக்கத்தக்கது. இதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் கருத்து ரீதியாக விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக தான் நாங்க இருக்கிறோம். அதனால இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது மதம் என்று நினைத்து செய்திருந்தாலும் பைத்தியக்காரனா இருப்பான். ஆனா அந்த கொலையாளி, கொலை செய்யப்பட்ட ஃபாரூக்குடைய மைத்துனர், அவர் சொல்லும் பொழுது அது மட்டும் காரணம் இல்ல, வேற காரணங்களும் இருக்கும் என்று நாங்கள் அந்த குடும்பத்தார், கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால, பழக்கம் இருந்ததுனால வேற ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று அந்த ஃபாரூக்குடைய மைத்துனரே பேட்டியில் உங்க டிவியிலே போட்டிருந்தீங்க அதை. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை இஸ்லாமிய ஒரு மதத்துக்கு எதிராக திருப்புறாங்க சில பேர். ஃபாரூக்குடைய மற்ற குடும்பத்தினர் அவருக்கு இறை நம்பிக்கையோட இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் பேசினார்கள். இவர் தொடர்ந்து இறை மறுப்பாளனாக தொடர்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்களிடத்துல பேசும்போது அவர்கள் குடும்பத்தாரை சொல்லியிருக்காங்க, அவங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப குடும்பத்தார்ட்ட கூட இவர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தாத ஒரு ஆளை போய் ஏன் கொள்றாங்க மதத்துக்காக வேண்டி?
ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தி ஒரு கோபம் வர்றதா இருந்தா, கோபம் வரக்கூடாது, அப்படி சில பேருக்கு வருவதா இருந்தா கூட அது மாதிரியான ஒரு குடும்பத்தையே இந்த மாதிரி மாத்தி விட்டாரு என்று சொல்லுகிற அளவு கூட அவரால் பாதிப்பு ஒன்றும் ஏற்படல. அப்ப இதை காரணமா சொன்னா ஏதோ முஸ்லீம் சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமோன்னு நீங்க சொல்றாங்களோ, வேற எதுவும் காரணமா இருக்குமோ நாங்க நினைக்கிறோம். அதுவாகவே இருந்தா கூட அவன் ஒரு கிறுக்கன்னு சொல்லணுமே தவிர ஒரு அமைப்பு ரீதியா உருவாக்கப்பட்டவனோ அல்லது இஸ்லாமிய ஜமாத்துகள்ல ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவனோ கிடையாது. இந்த சரணடைந்தவர்கள் யாருமே எந்த ஒரு முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட கிடையாது. கொஞ்சம் கடும்போக்கு கொண்ட முஸ்லீம் இயக்கங்கள் சில பேர் இருக்காங்க, கடுமையா பேசுவாங்க. அதில் கூட ஒரு அங்கத்தினராக இல்லாதவர்கள் செய்தார்களே. ஆனால் இது சில கிறுக்கங்க இருப்பாங்க, எல்லாத்திலும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். கொலை கண்டிக்கத்தக்கது. சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அரசாங்கம் தான் தண்டனைகள் கொடுப்பதற்கு உரியது என்றுதான் எங்க இஸ்லாமிய கோட்பாடு. அரசாங்கம் தான் தண்டனை கொடுக்கக்கூடியது, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக விவாதிக்கக்கூடியவர்கள் வேறு சில மேற்கோள்கள் எல்லாம் காட்டுறாங்க. அதுல நான் படித்த ஒன்று, நியாயம் இல்லாம கொலை செய்த கொலையாளி, திருமணத்தை மீறி சட்டவிரோதமாக உடலுறவு கொள்வோர், அதுக்கப்புறம் அல்லாவையும் அவருடைய தூதர்களையும் எதிர்த்து போராடுகிறவர்களும் இஸ்லாமை துறந்து நம்பிக்கையற்றவர்களாக போகிறவர்கள், இந்த 3 வகையினரை இஸ்லாத்திலிருந்து மாறுபட நம்பிக்கை கொண்டு அதிலிருந்து மாறுகிறவர்களை கொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள்ல சிலர் பதிவிடுறாங்க. அது பொறுத்து எப்படி இருக்குன்னா, குர்ஆன் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு வசனம் இருக்கு, இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, முஸ்லீம் ஆகிறார்களோ, சும்மா கஃபரு, பிறகு மதம் மாறி விடுகிறார்களோ, சும்மா ஆமனு, மறுபடியும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, சும்மா கஃபரு, மறுபடியும் மாறி விடுகிறார்களோ, 3 தடவை இப்படி சொல்லிவிட்டு அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது. குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. மறுமையில் இருக்குது. அதுல என்ன மேட்டர்னா, ஒரு தடவை மதம் மாறின கொல்லப்பட்டா 2வது ஞாபகம் அவரு முஸ்லீம் ஆகிவிட்டு பிறகு மறுத்த பிறகு உசுரோடு இருக்கிறாரு, பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அப்ப திரும்ப திரும்ப ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறார்ன்றா கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு தான் குர்ஆன் தான் எங்களுக்கு பேசிக். அது போக இப்ப நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லீம்களுடைய ஆட்சியா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்க இருந்தாங்க, செல்வா கூட இருந்தாங்க, செழிப்போட இருந்தாங்க. யூதர்கள்ட்ட நபிகள் நாயகம் தன்னுடைய கவச உடையை கொடுத்து அடமானம் வாங்கி அதை மீட்காமலே மரணித்தார்கள் நம்ம ஹதீஸ்ங்கிற அத்தாரிட்டியான நூல்கள்ல இருக்கிறது. அப்ப அவர் கடன் கொடுக்கிறவராகவும் நபிகள் நாயகம் வாங்குறவராகவும் ஒரு பொருளாதார ஒரு செழிப்போட யூத மதத்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. பிற மதத்தவர்களை கொள்றது, மதம் மாற கொள்றதுங்கிற கான்செப்டே இல்ல. அதுல என்ன பிரச்சனை, நீங்க சொன்ன மேட்டர் என்னன்னு கேட்டா, மரண தண்டனைக்குரிய குற்றங்களை அந்த இதுல சொல்லப்படுது. மரண தண்டனை யார் வழங்கணும்னா அரசு வழங்கணும். அப்ப விபச்சாரம் பண்ணினால் மரண தண்டனை இருக்குது. அதுக்காக நான் விபச்சாரம் பண்ண ஒரு ஆளை கொள்ள முடியாது. என் கண் முன்னாடி அந்த விசாரணை நடந்தா கூட அது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதற்கு தெரிவித்து அவங்க அதை விசாரித்து முறைப்படி ஒரு குற்றத்துக்கு தண்டனை இருக்கும்ல, இதுக்கு தண்டனை மரண தண்டனை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்தல் அதுல ஒண்ணு இருக்குது. அதுக்கே என்ன அர்த்தம் கேட்டா, இஸ்லாமிய அரசுக்கு எதிராக உள்ளது அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் செய்தார்களே ஆனால் அது அந்த மாதிரி நாட்டை செதறிச்சிருவாங்க, கொள்ளலாம் மார்க்கத்தில் இருக்குது. அது எது செய்யணும்னா இஸ்லாமிய அரசாங்கம் அதுக்கு மரண தண்டனை கொடுக்கும். நம்ம நாடுகளில் கூட தேச துரோகத்துக்கு கொஞ்சம் கடும் தண்டனை தான் கொடுத்து, தேச துரோகம் தானே, அதுதான் அதுல இருக்குது. அதை போய் ஆட்கள் ஒவ்வொருத்தரும் கட்டி எடுத்து கொள்ளுங்கிற அர்த்தத்தில் ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. இத நமக்கு தெரிந்த ஒரு 50 வருஷ வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள்லயே கடவுள் மறுப்பாளர்கள், முஸ்லிமுக்கு பிறந்து கடவுள் மறுப்பா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கூட மரணம் அடைந்தவர் கவிஞர் இன்குலாப் உண்டு, அவர் ஒரு பெரிய கவிஞர். அவர் நியூ காலேஜ் முஸ்லீம் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தார். அவரு நாத்திகர் தான், கடவுள் மறுப்பாளராக தான் இருந்தாரு. எந்த விதமான இஸ்லாமிய நம்பிக்கையும் அவர் கிடையாது. பகிரங்கமா மேடைகள் அவர் சொல்லுவாரு. அப்ப அப்படி இருந்தும் கூட அவரை நாடறிந்த ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த நாத்திகரா இருந்தும் கூட அவர் போன்றவர்களை கூட யாருமே எந்த ஒரு தாக்குதல் பண்ணவே இல்லை. அவர் இஸ்லாமியர்களுக்காக நிறுவப்பட்ட புது கல்லூரியில் அவர் பேராசிரியராக வைத்திருந்தாங்க. நீ நாத்தியம் பேசுறேன்னு சொல்லி கூட பணி நீக்கம் செய்வதற்கான வேலை கூட அவங்க செய்யல. இப்பதான் சமீபத்தில் தான் மரணித்தார். அப்ப இப்படித்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தெரிந்த ஒருத்தரை இப்படி கொலை பண்ணுவானே ஆனால் அது மதத்திற்கு செய்தவன் சொன்னாலும் அது பொய். அவன் மதத்தை மிஸ்யூஸ் பண்றான்னு சொல்லணுமே தவிர எங்க மார்க்க அப்படியான உருவாக்க நாங்க யாரையும் உருவாக்கலையே. நிறைய பெரியார் காலத்திலே நிறைய முஸ்லீம்கள் அவர் முழுசாக பின்பற்றக்கூடியவர்கள் இருந்திருக்கிறாங்களே. இது சினிமா துறையிலேயே நாசர் இருக்கிறாரு, குஷ்பு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு போனவங்க தான்.
அவங்களெல்லாம் போய் யாருமே என்ன செய்யல, அட்டாக் பண்ணல, கண்டுகொள்ள. அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. விரும்பினா வரலாம், விரும்பி ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாம், கட்டாயப்படுத்துறது கிடையாது என்பதுதான் நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமாத்துல் அமைப்புகள்லாம் இதை நாங்கள் கடுமையா கண்டிக்கிறோம். நேற்று கூட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கண்டன தீர்மானம் செய்து அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆறுதல் மத ரீதியாக ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற அறிவித்தும் கூட அவருக்கு அநீதிழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா பிராயச்சித்தம் தேடுற மாதிரி தான் அவங்க போயிருக்கிறாங்க. இப்படியான மனநிலை தான் எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கிறது. அது 2-3 பேர் செய்யறத ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயத்துக்கு மதத்துக்கு எதிராக திருப்புறது நல்லதா தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறது எங்களுக்கு. இந்த ஓரிருவர் செய்யக்கூடிய படுகொலைகளை இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லக்கூடியவர்களை மாற்றுவதற்கு இந்த மாதிரி கண்டனங்கள் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய இறைவனுடைய பார்வையில் அவங்க இஸ்லாமிய லிஸ்ட்டை விட்டு வெளியேறிட்டாங்க.